ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஜோக்கர் பெருமாள். இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது கம்மி இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு 5 பிசினஸ் ஐடியாஸ பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா, நம்மளால நெறைய நெறைய முதலீட போட்டு நம்மளால பிசினஸ் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா, நம்மகிட்ட வந்து அந்த அளவுக்கு பணம் இருக்காது. நம்மகிட்ட அந்த அளவுக்கு பணம் இருந்தாலுமே கூட, நம்ம கம்மி பட்ஜெட்ல ஒரு பிசினஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், அது மூலமா நாம எப்படி குரோத் ஆகணுன்றத மட்டும் தான் பார்க்கணும். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து ஃபுல்லா முதலீட போட்டு நாம வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, கண்டிப்பா அது வந்து அந்த பிசினஸ் வந்து ஸ்டாப் ஆவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த பிசினஸ் வந்து குரோத் ஆகாம போறதுக்கான நெறைய வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிசினஸ் ஐடியாஸ் என்னன்னா, அதாவது பல்ப் மேனுஃபேக்சரிங். நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு 10க்கு 10 ரூம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள நம்ம ஒரு பல்ப வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி, நம்ம அழகா ஹார்ட்வேர் ஷாப்ல நம்ம டைரக்ட்டாவே நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஒரு பல்ப் நீங்க ஹார்ட்வேர் ஷாப்ல வாங்கும்போது ரூ. 150, ரூ. 130, ரூ. 120 இந்த மாரி நெறைய பிரைஸ் வேரியன்ட்ல இருக்கும். நீங்க வந்து கம்மி ரேட்ல வந்து நீங்க அந்த ஹார்ட்வேர் ஷாப் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால் வரும், கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க அழகா உங்களுடைய பல்ப நல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணி, நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000 பல்பு, ஒரு 10,000 பல்பு இந்த மாரி நீங்க சேல் பண்ணலாம். அப்படி சேல் பண்ணிட்டே இருக்கும்போது, நீங்க ரொட்டேஷனா உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா? அவங்க மூலமாவே உங்களுக்கு நெறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது, நீங்க பல்போடைய குவான்டிட்டி வந்து ஏத்திட்டே போலாம். அதாவது வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 பல்ப் சேல் பண்றதா இருக்கிறது வந்து 12,000 பல்பா சேல் பண்ணலாம். ஒரு மாசத்துக்கு 15,000 பல்பா சேல் பண்ணலாம். இந்த மாரி உங்களுக்கு நெறைய பிசினஸ் ரிலேட்டிவா நெறைய ஷாப் வந்து கிடைக்கும். நெறைய கடைகள்லேருந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணி, ம். எங்களுக்கு பல்ப் குடுங்க. உங்க பல்ப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ அந்த பல்ப் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதுன்னா, அந்த பல்ப் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான எக்யூப்மென்ட்ஸ் கிட்டத்தட்ட குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10,000க்குள்ள தான் இருக்கும். அதாவது அந்த பல்போட ரா மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்லயே கிடைக்குது. எப்படின்னா மகாராஷ்டிரா, அப்புறம் டெல்லி, மும்பை, பெங்களூர் இந்த மாரி ஏரியாவிலருந்து நம்மளுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல் வந்து ஆன்லைன்லயே கிடைக்குது. நீங்க ஆன்லைன்லயே நீங்க பர்ச்சேஸ் போட்டு வாங்கிக்கலாம். நீங்க தாராளமா நீங்க வந்து பணத்த பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். ஒண்ணும் அதுல வந்து ஃபேக் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாரி ஃபேக் பண்ற மாரி கம்பெனியா இருந்தா உங்களுக்கு அதிலேயே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க எது பெஸ்ட்டான ஆன்லைன் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல போயிட்டு அமௌண்ட்ட நீங்க கட்டிட்டு அந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கிக்கலாம். அந்த மிஷினரிஸ் வந்து இருக்குங்களா, அந்த மிஷினரிஸ் பிளஸ் அந்த ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு ஒரு ரூ. 15,000க்குள்ள ஆகும். அவ்வளோதான். உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க, உங்க ஒய்ஃப் நீங்க 2 பேருமே அதாவது நீங்க வந்து மேரேஜ் ஆயிருந்தா உங்க ஒய்ஃப வச்சு நீங்க அந்த பிசினஸ் பண்ணலாம். இல்ல மேரேஜ் ஆகலன்னா உங்க சிஸ்டரு, உங்க பிரதரு, இல்ல அப்பா, அம்மா இவங்க கூட யார் கூட சேர்ந்து நீங்க அந்த தொழில நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அந்த தொழில நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்கன்னா, அது மூலமா நீங்க எல்லாமே சேர்ந்து செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு உங்களால கண்டிப்பா ஒரு 5,000த்துலருந்து ஒரு 10,000 பல்ப் உங்களால மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். சரிங்களா? அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பல்ப நீங்க ஹார்ட்வேர் ஷாப்ல நீங்க என்ன ரேட்டுக்கு விக்கிறீங்கன்னா, அதாவது நெறைய கம்பெனிக்காரங்க அ அதாவது அவங்களுக்கு குடுக்குறது நம்ம வாங்குறது வந்து ரூ. 150, ரூ. 160, ரூ. 130, ரூ. 140 இந்த மாரி வாங்குவோம். ஆனா அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 80லேருந்து ரூ. 80, ரூ. 70, ரூ. 100 இந்த மாரி கிடைக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து ஒரு ரூ. 50க்கு நீங்க குடுத்தா கூட, வெறும் ரூ. 50க்கு நீங்க குடுத்தீங்கன்னா கூட, உங்களுக்கு ஆகக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட் ஒரு பல்ப் மேல ஒரு ரூ. 25 மட்டும் தான் ஆகும். உங்களுக்கு மீதி ரூ. 25 உங்களுக்கு லாபம் மட்டும் தான். ஸோ 50% உங்களுக்கு ஒரு பல்ப் மூலமா 50% உங்களுக்கு லாபம் கிடைக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க ஒரு 5,000 பல்ப் நீங்க இது பண்றீங்கன்னா, ஒரு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 25 ஒரு பல்ப் மேல ரூ. 25 உங்களுக்கு வந்து மார்ஜின் கிடைக்குதுன்னா, அப்ப 5,000 பல்புக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்களே ஒரு கால்குலேட் பண்ணி கண்டிப்பா நீங்க அந்த பிசினஸ எடுத்து செய்யலாம். கண்டிப்பா இது மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு பிசினஸ் குரோத். இந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல குரோத் இருக்கு. ஸோ இந்த வரிசையில நம்ம 2வதா பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் அது என்னன்னா, டீ ஷாப். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 100ல 65, 70% மக்கள் டீ சாப்பிடுற மக்கள் தான். ஸோ டீ சாப்பிடாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% தான் இருப்பாங்க. ஸோ டீ, பாலு இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி, பால் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நெறைய விரும்பி சாப்பிடுறாங்க. அ இது வந்து நெறைய எல்லா பேக்கரிலயும் இருக்கு, நெறைய கடைகள்லயும் இருக்கு. ஸோ இத நீங்க பிசினஸா நீங்க கொண்டு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பைக்கு, இல்லன்னா சைக்கிள் இந்த மாரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இப்ப யாருமே சைக்கிள் யூஸ் பண்றதில்ல. மோஸ்ட்லி பைக் தான். பைக் இருந்தா, நீங்க வந்து ஒரு டின் மட்டும் ஒண்ணு வாங்குற மாரி இருக்கும். அந்த டின் மிஞ்சி போனா என்ன ஒரு ரூ. 2,000 ரூ. 3,000 அந்த மாரி ரேஞ்சுல வரும். அந்த டின்ன வாங்கிட்டு, ஒரு நாளைக்கு சும்மா சாம்பிள் நீங்க ஜஸ்ட் நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல குரோத் இருக்கும். கண்டிப்பா நல்லா சேல் ஆகும். உங்களுக்கும் நல்ல மார்ஜின் கிடைக்கும். அதாவது 1 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 1 லிட்டர் பால் வாங்கிக்கோங்க. அந்த 1 லிட்டர் பால்ல ரொம்ப தண்ணி கலக்காதீங்க. மேக்ஸிமம் எவ்வளோ கலக்க முடியுமோ, முடிஞ்ச அளவுக்கு பால் வந்து திக்னஸாவே இருக்கட்டும். நீங்க சேல் பண்றது. கம்மியா தண்ணி ஊத்திக்கோங்க. கம்மியா தண்ணி ஊத்தி,
நல்ல ஒரு குவாலிட்டியா நல்லா இஞ்சி அதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டா இருக்கக்கூடிய நல்ல உங்களுக்கு வீட்ல அம்மாவுக்கு தெரியும். இல்லாச்சி தங்கச்சி, இல்ல சிஸ்டர்ஸ், பிரதர் சாரி அக்கா இந்த மாரி இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வீட்ல எல்லாமே டீ, காஃபி இந்த மாரி வைப்பாங்க. அவங்களுக்கு குடுங்க. நீங்க காஃபி கூட வேணாம். டீ மட்டுமே வைங்க. அதுல இஞ்சி போடுங்க. இஞ்சி போட்டு டிஃபரண்டான ஸ்டைல்ல நீங்க டீய சேல் பண்ணுங்க. 1 லிட்டர் டீயில வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன டீ வருதுன்னு பாருங்க. ஸோ ஒரு டீ வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு டீ மேக்ஸிமம் ரூ. 15 அதுவும் ஹைவேல இருக்கிற பேக்கரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20 வரையும் சேல் பண்றாங்க. நீங்க வெறும் ரூ. 10 குடுத்தாலே உங்களுக்கு 50% மார்ஜின் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய பேர் அதாவது பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி கடை வச்சு, பேக்கரி வச்சு இன்னைக்கு பேக்கரிலாம் வைக்கணும்னா 5,00,000, 10,00,000, 20,00,000, 30,00,000 அந்த மாரி தேவைப்படுது. ஸோ அந்த மாரியெல்லாம் அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறவங்க கண்டிப்பா இந்த டீய வந்து அதாவது நீங்க வந்து ஒரு பைக் வச்சுட்டு அந்த பைக்ல அந்த பேரல்ல வந்து பின்னாடி வச்சு நீங்க கட்டிட்டு, அழகா உங்கள ரோட்ல போறவங்க நீங்க எங்க வேணா அதாவது பேக்கரி கடை அங்க மட்டும் தான் இருக்கும். அங்க நம்ம போய் டீ குடிக்கிற மாரி இருக்கும். பட் நீங்க சர்வீஸா நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த பிசினஸ் ஐடியாஸ் வந்து கண்டிப்பா நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அதாவது நம்ம தமிழ்நாடு சைடு கொஞ்சம் நம்ம சைடு கம்மியா இருந்தாலுமே கூட நார்த் இந்தியாவுல இந்த பிசினஸ் அதிகமா இருக்கும். அதுவும் ஹைவேஸ்ல அதிகமா இருக்கும். நீங்க எங்க வேணா பாருங்க. சில இடத்துல ஒரு டீ வந்து ரூ. 20, ரூ. 25, ரூ. 30 வரையுமே ஒரு டீ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ரூ. 10 சேல் பண்ணா கூட கண்டிப்பா உங்களுக்கு மார்ஜின் இருக்கு. ஒரே 1 லிட்டர் வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அதுல எவ்வளவு லாபம் இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வரிசையில நம்ம 3வதா பார்க்கக்கூடிய பிசினஸ் ஐடியாஸ் என்னன்னா, ரொம்ப ரொம்ப சீப்புங்க. என்னன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லீங்களா? இப்ப ஆப்பிளு, ஆரஞ்சு, மேங்கோ இந்த மாரிலாம் இருக்கு இல்லீங்களா? அத வந்து நீங்க மார்க்கெட்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மார்க்கெட்ல நீங்க போயிட்டு, அத வந்து ஃபுல்லா கிரேட் வாக்குல நீங்க வந்து ஃபுல்லா ட்ரேட் கணக்குல அந்த மாரி எடுத்துட்டு வந்து, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஒரு ரூ. 10,000 எடுத்துட்டு வாங்க போதும். சரிங்களா? இல்ல ஒரு ரூ. 5,000 எடுத்துட்டு வந்து நீங்க அந்த பிசினஸ் எந்த அளவுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஸோ வெயில் காலத்துல கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸ் எல்லாம் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா. நல்ல ஒரு பிசினஸ். ஸோ நீங்க அத என்ன பண்ணீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ரூ. 5,000 பழத்த வாங்குங்க. வாங்கி முக்கியமா அதாவது எந்த பழம் வந்து கம்மி ரேட்டுக்கு போதோ அந்த பழத்த வாங்கிக்கோங்க. வாங்கி அதாவது பழம் கம்மி ரேட்ன்னு பார்க்க மாட்டாங்க கஸ்டமரு. ஜூஸ் நல்லா இருக்கா? வெயிலுக்கு குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் மக்களுடைய தாட்டே இருக்கும். நம்மளே அப்படிதான் நெனைப்போம். வெயிலுக்கு எதுனா ஒரு சின்னதா ஒரு லெமன் ஜூஸ் கூட குடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் நம்ம நெனைப்போம். ஸோ அதனால தான் சொல்றேன். கம்மி ரேட்ல இருக்கக்கூடிய பழத்த வாங்கிட்டோங்க. அந்த பழத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் நீங்க ஒரு ஆரஞ்சு பழமே வாங்கிட்டு வரீங்கன்னா, கம்மி ரேட்டு. அதாவது 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 வச்சுக்கோங்க. இல்ல ரூ. 100 வச்சுக்கோங்க. 1 கிலோ ரூ. 100 வச்சுக்கோங்க. அதுல என்ன ரூ. 100 ஒரு 10 பழம் வராதுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 2 பழத்துல ஒரு ஜூஸ் போடலாம். அப்ப 10ல 5 ஜூஸ் சரிங்களா? ஒரு ஜூஸ் வந்து ரூ. 35 நீங்க சேல் பண்ணீங்கன்னா கூட, ரூ. 40 சேல் பண்ணீங்கன்னா கூட 5 ஜூஸ் 5 20 ரூ. 200 இருக்கு. அப்ப ரூ. 100 நீங்க வாங்குறக்கூடிய அந்த பழம் வந்து ரூ. 200 நீங்க சேல் பண்ணலாம். இப்போ உங்களுடைய உழைப்பு இருக்கு. பிளஸ் வந்து கரண்ட்டுடைய இது இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரூ. 20, ரூ. 25 போனா கூட மீதி இருக்கிற ரூ. 75 கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இதுவும் ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாஸ். இது கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு அதிகமா 50% அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 போட்டா ரூ. 100 முதல் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிசினஸ்ல இதுவும் ஒரு நல்ல பிசினஸ் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் கன்டென்ட் என்னன்னா, மில்க் சென்டர். அதாவது பார்த்தீங்கன்னா, மில்க் சென்டர்னா எப்படின்னா, டெய்ரி ஃபார்ம்லாம் சொல்லலைங்க. நீங்க வந்து ஒரு ரூ. 5,00,000 குடுத்து மாடு வாங்கி ஒரு 5 மாடு வாங்கி பால் கறந்து ஊத்துங்க. நல்ல இன்கம் இருக்கும். நான் அப்படிலாம் சொல்ல வரல. அதாவது நீங்க ஒரு 10க்கு 10 ரூம் வச்சிருந்தா, இல்ல உங்க வீட்லயே ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா, உங்க ஏரியாவுல நெறைய பேர் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாடு இந்த மாரிலாம் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்க கிட்ட நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த மாரி வந்து நான் வந்து ஒரு கம்பெனி மூலமா டை அப் வச்சு ஒரு பால் சென்டர் மாரி வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து பால் குடுங்க. நான் வந்து மத்த இடத்துல குடுக்குறத விட நான் வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு 50 பைசா அந்த மாரிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு கம்பெனில குடுக்குறத நீங்க குடுங்க நீங்க. தரமா குடுத்தீங்கன்னா சரி. அதே மாரி அவங்க அக்கவுண்ட்க்கு கரெக்ட்டா பணம் போனா சரி. ஸோ எமர்ஜென்சிக்கு உங்ககிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூ. 50,000 அந்த மாரி நீங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட் வச்சுக்கினீங்கன்னா, கையில வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இப்ப 10 நாளைக்கு ஒரு டைம் தான் பால் பில் எல்லாம் வந்து அவங்க கைக்கு வரும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 வச்சுக்கிட்டீங்கன்னா, எமர்ஜென்சிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 2,000 இல்ல ஒரு ரூ. 3,000 இல்ல ஒரு 4,000 5,000 தேவைப்படும்போது, நீங்க குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்கள விட்டு வேற எங்கேயுமே அவங்க பால ஊத்த மாட்டாங்க. நீங்க அவங்க ஊத்துற பால்ல கண்டிப்பா உங்களுக்கு 1 லிட்டர் ஒரு 1 லிட்டருக்கு ரூ. 2 உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். இது வந்து சத்தியமா சூப்பரான ஒரு விஷயம். 10க்கு 10 ரூம்ல நீங்க ஒரு கம்பெனி இப்ப ஆரோக்கியா இருக்கு. இல்ல நெறைய கம்பெனிஸ் இருக்கு. மில்க் கம்பெனி நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு, சார் இந்த மாரி என்கிட்ட ஒரு 10க்கு 10 ரூம் இருக்கு. நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு கொஞ்சமா அதாவது ஒரு 8வது வரையும் படிச்சிருந்தா கூட போதுங்க. பால் சென்டர் வச்சு நடத்தலாம். சரிங்களா? இந்த மாரி நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து இந்த மாரி உங்களுடைய மிஷின் இதெல்லாம் மாரி குடுத்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு எங்க ஏரியாவுல நெறைய பேர் பால் ஊத்துறாங்க. நான் வந்து ஒரு சென்டர் மாரி ஃபார்ம் பண்ணி நான் உங்களுக்கு பால் வந்து அ எக்ஸ்போர்ட் பண்றேன். அந்த மாரி வந்து சொன்னீங்கன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு மிஷினு
ப்ளஸ்ஸு அந்த ரா மெட்டீரியல்ஸ் அதுக்கு தகுந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த டிகிரி பார்க்குறது இது எல்லாமே உங்களுக்கு அவங்களே குடுத்துருவாங்க. எடை மிஷினு, வெயிட் மிஷின் எல்லாமே உங்களுக்கு அவங்களே குடுத்துருவாங்க. ப்ளஸ் கேன் எல்லாமே அவங்களே குடுத்துருவாங்க. நீங்க வந்து பால் எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? பால் எடுத்துட்டு வரவங்க அந்த கேன்ல ஊத்திக்கலாம். நீங்க எடுத்து அவங்களுக்கு குடுத்துக்கலாம். ஓ 6 மணிக்கு மேல. இது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு டைமும் சேவ் ஆகுது. காலையில ஒரு ஒரு 1 1/2 ஒரு 2 ஹவர்ஸ் சாயந்திரமா ஒரு 2 மணி நேரம். அவ்வளோதான் உங்களுக்கு அந்த வேலையே. ஸோ, இதுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நெறைய டைம் சேவ் ஆகும். நீங்க இடையில வேற வேலைக்கு கூட போலாம். வேற வேலைய பார்த்துட்டு இதுவும் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு இந்த இந்த பிசினஸ பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு ஐடியா தான். எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுமே கிடையாது. பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் எதுவுமே கிடையாது. உங்க வீட்லருந்தே பால் எடுக்குறீங்க. மிஷின்லாம் அவங்களே குடுத்துடுறாங்க. 1 லிட்டர் மேல உங்களுக்கு ரூ. 2 கமிஷன் வருது. ஒரு நாளைக்கு காலையில 200 லிட்டரு, சாயந்தரம் 200 லிட்டர் நீங்க வந்து குடுத்தீங்கன்னா கூட, ஆ 100 லிட்டர் குடுத்தீங்கன்னா கூட, 1 லிட்டருக்கு வந்து ரூ. 200 காலையில சாரி 1 லிட்டர் வந்து ரூ. 2னா 100 லிட்டருக்கு ரூ. 200 சாயந்திரமா 100 லிட்டர் நீங்க இது பண்ணீங்கன்னா ரூ. 200 மொத்தம் ஒரு நாளைக்கு ரூ. 400 அப்போ மாசத்துல 3 12 12,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்க வீட்லயே இருந்துட்டு நீங்க சம்பாரிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஐடியாஸ் தான் இந்த மில்க் சென்டர்ன்றது. ஸோ இந்த வரிசையில நம்ம 5வதா பார்க்கக்கூடிய கன்டென்ட் என்னன்னா, அதாவது ஆன்லைன். இப்போ ஆன்லைன்ல நீங்க வந்து அந்த பொருள வாங்குறீங்க. அந்த பொருளவ எப்படி நம்ம மார்க்கெட்ல லைவா அதாவது ஓப்பன் மார்க்கெட்ல சேல் பண்றது. இப்போ ஆன்லைன்ல சும்மா எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நீங்க எந்த பொருள தேடுனாலுமே ஆன்லைன்ல உங்களுக்கு கம்மி ரேட்ல தான் கிடைக்கும். ஆ எக்ஸாக்ட்லி எப்படி சொல்லணும்னா, நீங்க கடையில வாங்குனீங்கன்னா, கடையில வாங்குற பொருள விட ஆன்லைன்ல வாங்குற பொருள் ஒரு ரூ. 2 ரூ. 3 இல்ல ஒரு ரூ. 5 இல்ல ரூ. 1 அந்த மாரிலாம் கம்மியா கிடைக்கும். சரிங்களா? நீங்க வாங்கக்கூடிய பொருள பொறுத்து அந்த ரேட் இருக்கு. ஸோ ஆன்லைன்ல இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். ஒரு செப்பல் கடைன்னு வச்சுக்கோங்க. ஒரு செப்பல் நீங்க வந்து ஒரு செருப்பு எடுக்க போறீங்க, ஒரு கடைக்கு போறீங்கன்னா, அந்த கடையில ஒரு ரூ. 250 சொல்றாங்க. ஸோ அதே செருப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, வெறும் ரூ. 100 ஆல்மோஸ்ட் அதிகபட்சமா இருந்தா நல்ல ஒரு கம்பெனியா இருந்தா ஒரு ரூ. 150 அந்த மாரி ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஆன்லைன்லயே கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல ரூ. 150 வாங்கி ஓப்பன் மார்க்கெட்ல நீங்க தாராளமா ஒரு ரூ. 250 வித்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 லாபம் கிடைக்குது. சரிங்களா? ஆன்லைன்ல ரூ. 150 வாங்கி நீங்க ஓப்பன் மார்க்கெட்ல ரூ. 250 வித்தீங்கன்னா ரூ. 150 உங்களுக்கு கிடைக்குது. ஸ்லீப்பர் செப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 30 ரூ. 35 ரூ. 40 ரூ. 25 இந்த மாரி ரேட்லாம் கிடைக்குதுங்க. நீங்க வேணும்னு நீங்க ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க. நானும் நெறைய விஷயம் பார்த்துருக்கேன். அந்த மீஷோ இருக்கு, Flipkart இருக்கு, Amazon இருக்கு. இதுலலாம் நான் நெறைய செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஆன்லைன்ல நெறைய பொருள் நானும் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். பட் என்னால அந்த பிசினஸ செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? நான் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அதனால என்னால செய்ய முடியல. இல்லன்னா அந்த அந்த வொர்க்க தான் நான் பார்த்துருப்பேனா, அந்த வொர்க்க செஞ்சிருப்பேன். ஏன்னா, ஆன்லைன்ல நமக்கு நெறைய சலுகை தராங்க. நெறைய வந்து ஆஃபர் பண்றாங்க. கிரெடிட் கார்ட்ஸ் இந்த மாரிலாம் இருந்தா, அது மூலமா நமக்கு நெறைய ஆஃபர் பண்றாங்க. அதே மாரி ஆன்லைன்ல வாங்குற பொருள நம்ம ஓப்பன் மார்க்கெட்ல அழகா சேல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுவும் அதே மாரி தான். நீங்க ஜஸ்ட் ஒரு ரூ. 10,000 அதாவது ஒரு வாடகை வந்து ஒரு டவுன் சிட்டில ஒரு ரூ. 2,000 ரூ. 2,500 வாடகை எடுத்துக்கோங்க. ஒரு எவ்வளோ அட்வான்ஸ் கேட்கலாம் அட்வான்ஸ் குடுத்துருங்க. அட்வான்ஸ் நமக்கு திருப்பி தர போறாங்க. நீங்க ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல்க்கா எடுத்தீங்க. பல்க்கா எடுத்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஆஃபர் கம்மி அமௌண்ட் வந்து உங்களுக்கு பிரைஸ் வந்து கம்மி பண்ணி தருவாங்க. நீங்க வந்து ஆன்லைன்ல வாங்கி ஓப்பன் மார்க்கெட்ல சேல் பண்ணும்போது, உங்களுக்கு கண்டிப்பா அதுவும் 50% உங்களுக்கு மார்ஜின் கிடைக்கும். உண்மையா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்லைன்ல இது பண்ணி பாருங்க. இன்கேஸ் நீங்க வேலைக்கு போறீங்க, ஒய்ஃப் வந்து வீட்ல இருக்காங்க, அம்மா வந்து வீட்ல இருக்காங்க, அப்பா வந்து வீட்ல இருக்காங்க அப்டின்னா, நீங்க வந்து அவங்களுக்கு அந்த பிசினஸ செஞ்சு குடுக்கலாம். சரிங்களா? எப்டின்னா, நீங்க பொருளெல்லாம் வாங்கி ஏன்னா ஆன்லைன்ல உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க ஆன்லைன்ல வாங்கி, நீங்க வந்து அந்த 10க்கு 10 ரூம்ல ஒரு டவுன் சிட்டில ஒரு ஒரு கடை மாரி ஒண்ணு வாடகை எடுத்து குடுத்தீங்கன்னா, அவங்க அந்த கடையில வந்து வச்சு, அவங்க சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாஸ் தான். ஸோ, இந்த மாரி நெறைய பிசினஸ் ஐடியாஸ் எல்லாம் நெறைய இருக்கு. ஸோ நான் சொன்ன இந்த 5 பிசினஸ் ஐடியாவுல எது ரொம்ப கரெக்ட்டா இருக்கும், ரொம்ப எக்ஸாக்ட்டா உங்களுக்கு பொருந்துதோ, அதுக்காக உங்களுக்கு எந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு பொருந்துதோ, எனக்கு கமெண்ட்ல பின் பண்ணி போடுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். பாய்.